ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பிரீதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான், ஊத்தப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முறையில் முட்டை கிரேவி நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவியை பார்க்கலாம். இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இதில் 3 பச்சை மிளகாய், 10 முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. 2-3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதங்கி வரட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ நான் 6 முட்டை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அந்த முட்டைக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களை எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை வச்சுருக்கேன். 6 முட்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீரல் போட்டுட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வருங்க. இப்போ கீரை வச்ச முட்டையை சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், முந்திரிலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 5-6 கொத்து அளவுக்கு மல்லித்தழை, 1 கொத்து அளவுக்கு மட்டும் புதினா சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 300 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்தாச்சு, இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடலாம். இடையில் கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே சுவைக்க தோண்டும். இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கிரேவி செய்து வச்சுக்கிட்டேன்னா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், டிஃபன் ஐட்டத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவியை இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.